இந்திய முஸ்லிம்கள் மத்தியில, உலக அளவில் உள்ள மார்க்கறிவு இல்லாத முஸ்லிம்கள் மத்தியில, இந்த நூற்றாண்டு முஸ்லிம்கள் மத்தியில, ஒரு 1000 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த முஸ்லிம்கள் மத்தியில கூட இந்த கதை இருக்கிறது. எந்த கதை? 4 நபிமார்கள் உயிரோடு இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறாங்களாம். 4 நபிமார்கள். 2 பேர் தரையில் இருக்கிறாங்களாம், தரையில உயிரோடு இருக்கிறவங்களாம். 2 பேர் ஆகாயத்தில் உயிரோடு இருக்கிறாங்களாம். அந்த கதையை உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது ஆகாயத்தில் இருக்கிற ஆள் யாருன்னு கேட்டா ஈசா நபியும் இத்ரீஸ் நபியும் ஆகாயத்தில் உயிரோடு இருக்கிறாங்க. தரையில உயிரோடு இருக்கிற ஆள் யாருன்னு கேட்டா ஹிதர் நபியும் இல்யாஸ் நபி என்ன பண்றாங்க? தரையிலையும் கடல்லையும் அவங்க வந்துகிட்டு சுத்திக்கிட்டு இந்த உலகத்தில் என்ன நடக்குது எல்லாத்தையும் கண்காணித்து கொண்டிருக்கிற பொறுப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று இந்த 4 நபிமார்களை பற்றி சொல்லப்படுகிற கதை. இதற்கேற்ப இந்த ஹிதர் நபிக்கெல்லாம் பாத்தியாலாம் ஓதுவாங்க. தஞ்சை மாவட்டத்தில் போனீங்கன்னா, பழைய தஞ்சை, இந்த 3 மாவட்டத்திலையும் காகிதமில்லத்து, தஞ்சை, நாகை, திருவாரூர், இந்த மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹிதர் நபிக்குன்னு சொல்லி பாத்தியா ஓதுவாங்க. என்ன பாத்தியான்னு கேட்டா, அந்த ரொட்டி கொழுக்கட்டெல்லாம் சுட்டு கடல்ல கொண்டு போய் கரைச்சிட்டு வருவாங்க, கடல்ல போட்டு வந்துருவாங்க. அதையும் கடல்ல போடுறீங்கன்னா அவர் கடல்ல சுத்திட்டு இருப்பாராம். அவர் எடுத்துக்குவாராம், போட்டோம்னா என்ன செய்வாராம், அவர் எடுத்துக்கிடுவாரு. அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். அவர் அந்த ரொட்டியை எடுத்துக்கொண்டு நமக்கு தேவையான ஹெல்ப்புகளை பண்ணுவார்னு சொல்லி இப்படி எல்லாம் அவங்க இன்னமும் உயிரோடு இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் 4 பேரை பற்றி. அதுல ஈசா நபியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதற்கு சான்று இருக்கிறது, அது பின்னாடி பார்ப்போம். மற்ற 3 பேரை பற்றி சொல்லக்கூடிய அனைத்துமே கட்டுக்கதைகள், எவ்வித ஆதாரமும் இல்லாத, அடிப்படை இல்லாத செய்திகளாக இருக்கிறது. அதான் இன்றைய கட்டுக்கதையிலும் எடுத்துக்கொள்ள போறோம். இந்த 3 பேர் உயிரோடு இருக்கிறாங்களா, இருக்கிறாங்க என்று சொல்வதற்கு எது அடிப்படையாக இருந்தது, அவங்க இல்லை, உயிரோடு இல்லை என்பதற்கு என்ன ஆதாரம், இந்த செய்திகளை தான் நம்ம இன்றைய தினத்தில் முதல் நாள்ல எடுத்துக்கொள்ள போகிறோம். இப்ப இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களை பற்றி திருமறை குர்ஆன்ல 19வது அத்தியாயம் மரியம் என்ற அத்தியாயத்தில் 56, 57 இந்த 2 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு ஒரு செய்தி. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வதுக்கூர் ஃபில் கிதாபி இத்ரீஸ், இந்த வேதத்திலே இத்ரீஸையும் நினைவு கூறுவீராக, இத்ரீஸை பற்றியும் நினைத்து பார்ப்பீராக. நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான். இன்னஹு கான சித்தீகன் நபியா, அவர் ரொம்ப உண்மை சொல்லக்கூடியவராகவும் அல்லாஹ்வுடைய நபியாவும் இருந்தாரு. இந்த வேதத்தில் அவரை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவர் நபியாவும் இருந்தாரு, உண்மையாளராகவும் இருந்தாரு. இது 56வது வசனம். அடுத்த வசனம், ரஃபஅனாஹு மகானன் அலியா, அவரை உயரமான இடத்திற்கு நாம் உயர்த்தி கொண்டோம். இதுதான் பாயிண்ட். அவர் உயரமான இடத்துக்கு உயர்த்தி கொண்டோம்னு, உயரமான இடத்துக்கு உயர்த்துறதுன்னா அவரை அல்லாஹ் உசுரோட கொண்டு போய் வச்சிருக்கிறான், அதான் அர்த்தம். இதை வைத்துக் கொண்டுதான் கற்பனை உண்டாகுது. 19வது சூறாவுல 57வது வசனத்தை வைத்துக் கொண்டு அவர் உயரமான இடத்திற்கு அவரை உசத்திருக்கிறோம் அல்லாஹ் சொன்ன காரணத்தினால அவர் மௌத்தா போகல, உசுரோடவே அல்லாஹ் அவரை தூக்கி கொண்டு போய் நெஞ்சிருக்கிறான், வைத்திருக்கிறான், அதான் உயரமான இடம் அப்படின்னு சொல்லி சில மார்க்க அறிஞர்கள், அந்த காலத்தில் மார்க்கத்தை அறியாத பெயர் தாங்கி அறிஞர்கள் கட்டி விட்டுருக்கிறாங்க. அதுக்கு தோதுவா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு கதை. அந்த இத்ரீஸ் நபி எப்படி, அவர் எங்க இருக்கிறாரு, இந்த ஒரு வசனம் தான் குர்ஆன்ல இருக்கிற வசனம், மற்றதெல்லாம் கதை. எப்படி கதை கட்டுறாங்க, அந்த கதையை விளங்கிட்டாதான் அதுக்கு தவறான, எப்படி தவறுன்னு விளங்கிட முடியும். அவர் என்ன பண்றாராம், மலக்குல் மௌத் வர்றாராம் இத்ரீஸ்கிட்ட, அதாவது உயிரை வாங்கக்கூடிய மலக்கு இருக்காருல்ல, அவர் வந்தவன என்ன செய்யறாராம், இத்ரீஸ் கேட்கிறாராம், எனக்கு என் உயிரை எடுத்துட்டு திருப்பி கொடு. ஏன்பா அப்படி உயிரை எடுக்க சொல்லி திருப்பி கொடுக்க சொல்ற? இல்ல, மரணம்டா என்னன்னு நான் விளங்கி விட்டால் நல்லா நான் இபாதத்தை அதிகமா செய்வேன்ல அப்படின்னு சொன்னாராம். அவர் சொன்னாராம், இந்த அதிகாரம் எனக்கு இல்ல, அல்லாஹ் தான் இதை டிசைட் பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னாராம். உடனே அல்லாஹ்ட்ட இருந்து ஆர்டர் வந்துருச்சான். இதெல்லாம் எவன் உட்கார்ந்து பார்த்துருந்தா நமக்கு தெரியல, இப்படிலாம் ஆர்டர் வந்தா குர்ஆன்ல இருக்குன்னு, இல்லன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். சும்மா என்னமோ பக்கத்தில் உட்கார்ந்து பார்த்துருந்த மாதிரி எழுதிச்சுக்கிறாங்க. அல்லாஹ்ட்ட இருந்து உத்தரவு வந்துச்சான். என்ன உத்தரவு? மலக்குல் மௌத்தே, அவர் உயிரை எடுத்துட்டு மறுபடி கொடு அப்படின்ன உடனே இத்ரீஸ் நபியுடைய உயிரை மலக்குல் மௌத்தை எடுத்துட்டாராம், கைப்பற்றிட்டு மறுபடியும் உயிரை கொடுத்துட்டாராம். கொஞ்ச நேரம் மௌத்துனா என்னன்னு விளங்கிட்டாராம். விளங்கினோன்னு நிறைய இபாதத்துக்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாராம். கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு மறுபடி அவர் வந்தாராம் மலக்குல் மௌத்து. எனக்கு நரகத்தை கொண்டு காட்ட முடியுமா உன்னால அப்படின்னு கேட்டாராம். அது நமக்கு முடியாத. உடனே அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வந்துருச்சான் அவருக்கு, மலக்குல் மௌத்துக்கு, என் அடியான் இத்ரீஸை கொண்டு போய் நரகத்தை காட்டு. இப்ப நரகத்தில் வாசல் அதிகம் எல்லாம் சுத்தி பார்த்தாராம். சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொண்டாந்து விட்டாங்களாம். அடுத்து கொஞ்ச நாள் சொன்னோன்னு வந்தாராம், எனக்கு சொர்க்கத்தை காட்ட இயலுமா கேட்டாராம். உடனே இவர் அதெல்லாம் முடியாதுன்னாராம். அல்லாஹ்ட்ட இருந்து செய்தி வந்துச்சா அவரை தூக்கி கொண்டே காட்டுன்னு சொல்லி.
சொர்க்கத்தை காட்டணும்னு உள்ள இந்த போய் பார்த்துட்டு வரேன்னு போனா வர மாட்டேன்ட்டாராம். உள்ள போனவரு அதெல்லாம் வர முடியாது, ஏன் வர முடியாதுங்கிற, வெளியே போச்சுன்னா மாட்டேன்ட்டாராம். அப்புறம் அல்லாட்ட லாஜிக் பேசியிருக்காரு, மௌத்தா போன பிறகு ஒரு தடவை தான் மௌத்துன்னு வச்சிருக்கிற, நான் ஏற்கனவே மௌத்தாயிட்டேன். எப்படி பாயிண்ட் அல்லா மடக்கிறாரு, ஒரு தடவை மௌத்துன்னு வச்சிருக்கிற, ஒரு தடவை என்னை மௌத்தாக்கி தானே உசராக்கி இருக்கிறீங்க, மற ரெண்டாவது எப்படி நான் மௌத்தா வருது, அந்த வேலை எனக்கு முடிந்து விட்டது. ரெண்டாவது யாரா இருந்தால் நரகத்துக்கு வந்துதான் சொர்க்கத்துக்கு போகணும் இருக்கிறது, நான் நரகத்தை ஏற்கனவே நான் போய் பார்த்துட்டேன், அதனால அந்த வேலை எனக்கு சரியா போயிடுச்சு. மூணாவது என்ன இருக்குன்னு கேட்டா, உள்ள போனாலும் வெளியே வர மாட்டான்னு இருக்குல்ல, நீ தானே ஏற்பாடு பண்ணிருக்கிற, நான் சொர்க்கத்துக்குள்ள போயிட்டேன்ல, அதனால வர முடியாதுன்னு அவர் சொல்லிட்டாராம். உடனே அல்லாவும் தோல்வி ஒப்புக்கொண்டு என்ன பண்ணிட்டானா, சரி இப்படி எழுதி வச்சுக்கிறாங்க. அல்லாஹ் காப்பாத்தனே. எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, இதுல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு ரஃபஅனாஹு அவரை உயர்த்தினோம், அவரை உயர்த்தினோம் என்று மட்டும் சொன்னால் அவரையே உயர்த்துன்னு அர்த்தம்ங்க. இந்த ரஃபஅனாவுக்கு அப்புறம் ஒரு மக்கான் ஒரு வார்த்தை எல்லாம் சேர்க்கிறான்ல, தரஜா அந்தஸ்து, அந்தஸ்துக்கு உயர்த்தினோம் என்று சொன்னால் ஆள உசரத்துன்னு அர்த்தம் வராது. அவரை உயர்த்தினோம், எங்க உயர்த்தினோம், மக்கானு அலியா, உயர்வான ஒரு தகுதிக்கு உயர்த்தினோம் அல்லாஹ் சொல்றானே தவிர அவரையே உயர்த்தினோம்னு சொல்லவே இல்லை. இந்த ஆயத்துக்கு தப்பான ஒரு அர்த்தத்தை கொடுத்து கொண்டு இத்ரீஸ் நபி சொர்க்கத்தில் போய் இருந்துகிட்டு இருக்கிறாரு, ஜட்ஜ்மெண்ட்லாம் நடக்கும் முந்தி, விசாரணை எல்லாம் நடக்கும் முந்தி, அவர் இப்போ சொர்க்கத்தில் இப்போ இருக்கிறாரு என்று சொல்லி அவரை பத்தி ஒரு கதை. அடுத்து என்னன்னு கேட்டா, இலியாஸ் நபி அவரும் உசுரோட இருக்கிறாருங்கிறாங்க. அவர் எங்க இருக்கிறாரா, தரையில நிலப்பரப்புல சுத்திட்டு இருக்கிறான். இந்த இலியாஸ் நபி உசுரோட இருக்கிறாருங்கிறதுக்கு என்னமாவது ஆதாரம் இருக்கான்னு நீங்க தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா அது பைபிள்ல இருக்க தவிர, இலியாச எலியான்னு சொல்லுவாங்க. இலியாச அவங்க எப்படி சொல்லுவாங்க, எலியான்னு சொல்லுவாங்க. இந்த எலியாங்கிறவர் இந்த இறைவனால் கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்பட்டான்றதுல ஒரு வாசகம் இருக்கும். இவங்க அதை பார்த்துட்டு அதுல இருந்து அரபில இலியாஸ் ஆக்கி இவங்க ஜோடிக்கிறாங்க. இலியாஸ் நபி அப்படி உசுரோட இருந்து கொண்டிருக்கிறாரு, சுத்திட்டு இருக்கிறாருன்னு குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்லயும் இல்ல. பைபிள்ல அவங்க எழுதி வச்சுக்கிறாங்க, எலியா என்பவன் தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசகம் இருக்கும். அதை அடிப்படையாக கொண்டு என்ன பண்றாங்க, அந்த வசனங்களை பத்தி இறைவனுக்கு இயேசு இறை மகனாங்கிற நூல்ல கூட நினைஞ்சிருக்கிறாங்க, அந்த வசனத்தை பற்றி விளக்கி குறிப்பிட்டிருக்கோம், பாத்துக்கலாம் நீங்க. அதை அடிப்படையாக கொண்டு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவரும் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அவங்களுக்கு இந்த இத்ரீஸுக்காவது ஒரு வசனத்தை காட்டுறாங்க, இலியாஸுக்கு அப்படி ஒரு வசனத்தையும் காட்ட முடியாது. அந்த பைபிள் இருக்கிறதா தவிர வேற குர்ஆன் வசனத்தின்படி இந்த வசனத்தின்படி இருக்கிறாரு சொல்ல முடியாது. அடுத்தது முக்கியமா ஹில்ர், அதான் முக்கியமான பாயிண்ட், அதான் ரொம்ப பிரபலியமான விஷயமா இருக்கிறது. ஹில்ர் நபியை பத்தி எவ்வளவு கட்டி விட்டுருக்காங்கன்னா சுப்ஹானல்லாஹ், நிறைய அவரை பத்தி இட்டுக்கட்டப்பட்ட கதைகள். எப்படி எல்லாம் கதை, அவர் ஒவ்வொரு வருஷமும் அரபா நாள்ல வருவாராம். அரபா அன்னைக்கு எல்லா ஹாஜிகள்ட்டையும் முசாவா பண்ணுவாராம். இந்த ஹில்ர் நபிங்கிறவரு கரெக்டா ஹஜ்ஜி அன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, மக்காவுக்கு அரபா மைதானத்துக்கு வந்துருவாராம். வந்தா எல்லா ஹாஜிகள்ட்டையும் முசாவா பண்ணுவாராம். அந்த முசாவா பண்ணும்போது கூட அவருக்கு இந்த கட்ட வரல என்ன இருக்காது, அவருக்கு மட்டும் எலும்பு இருக்காதான், இப்படி பண்ணுவாங்க. பாத்திரிக்கலாம் முசாவா பண்ணும்போது இந்த வயசான கழுத்த ஆட்கள்லாம் முசாவா பண்ணும்போது ஒரு கை தான் முசாவா பண்ணணும், ஆனா இவங்கள ரெண்டு கை கொடுத்துக்கணும் அமைக்கி பார்ப்பாங்க. ஒருவேளை ஹில்லரா இருந்து என்ன பண்றது, அவர் எந்த தோட்டத்தில் வந்துருவாராம், அவர் எந்த தோட்டத்தில் வேணாலும் வந்துருவாராம், என் மாதிரி கூட உங்க மாதிரி கூட வந்துருவாராம். அதனால யாரை பிடிச்சாலும் வரல அமைக்கி பார்ப்பாங்க. அப்ப இன்னைக்கு ஹஜ்ஜில் அந்த கூத்து நடந்துகிட்டு இருக்கு, பாத்தீங்கன்னா வயசான கல்லடு கட்டி எல்லாம் போனுச்சுன்னா ஹிலர் நபி வந்துட்டா அவருக்கு அந்த கை மட்டும் கிடைச்சுன்னு வைங்களேன், அவர் அவுலியாவாயிடுறாராம். அவருடைய ஹஜ்ஜி கன்ஃபார்மா அங்கீகரிக்கப்படுமா, மப்ரூரான ஹஜ்ஜி, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி அவருக்கு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தமா. இப்படி எல்லாம் அரபா நாள்ல அவங்க வர்றாங்க. அதே மாதிரி ஜிப்ரீல், மீகாயில், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் 3 பேரும் சேர்ந்து அரபாவில் சந்திச்சு ஒரு மசூரா பண்ணுவாங்களாம். இப்படி எல்லாம் எக்கச்சக்கமான விஷயங்களை ஹிலர் நபிங்கிற பெயர்ல எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்ப இதெல்லாம் இவங்கெல்லாம் இந்த 3 பேர், ஈசா நபி விதிவிலக்கு, ஈசா நபிக்கு தனியா ஆதாரங்கள் இருக்கு, தனியா நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த 3 பேரும் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா, இருக்கிறார்கள், இருக்க முடியாது என்பதற்கு ஏராளமான சான்றுகள் திருமறை குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் இருக்கிறது. அதை நம்ம விளங்கிக்கணும். முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டா, இருந்தாங்கன்னு வச்சுக்கிறோம், அதாவது ஹிலருங்கிறவர் உயிரோடு இருந்தார் வச்சுக்கிறோம், அதே மாதிரி இலியாஸ்ங்கிற உயிரோடு இருந்தார்னு வச்சுக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு நாள் கூட எப்பன்னு கேட்டா ஃபி ஆகிரி ஹயாத்திஹி ஸல்லா பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் இஷா ஃபி ஆகிரி ஹயாத்திஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்நாளில் கடைசி கட்டத்தில், அதாவது மூத்தா போறதுக்கு 1 மாசம் 2 மாசம் அந்த மாதிரி அந்த கட்டத்தில், தேதி போட்டு வரல, கடைசி கட்டத்தில் ஒரு நாள் இஷா தொழுகையை தொழுவித்தார்கள். இஷா தொழுகை முடிச்சிட்டு அம்மா சல்லம சலாம் கொடுத்து முடிச்சவன சொன்னார்கள், உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல போறேன், உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்ல போறேன். என்ன செய்தி என்றால், இந்த இரவில்
இந்த நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற இந்த இரவு இருக்குத, இந்த இரவில் பூமியில் யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ இவர்கள ஒரு நபர் கூட 100 வருடம் கழியும் பொழுது பூமியில் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த தேதியில், நான் இப்ப உங்கள்கிட்ட பேசிக் கொண்டிருக்கிற இந்த தேதியில் பூமியில யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, இன்னைக்கு பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி, இந்த குழந்தை கூட 100 வருஷத்துக்கு மூத்தா போயிடும். அதாவது இன்னைக்கு நான் பேசுகிற எனக்கு ஒரு செய்தி இறைவனால் தரப்பட்டிருக்கிறது. இந்த தேதியில் பூமியில் வாழ்கிற ஒரு உயிர் கூட ஒரு 100 ஆண்டு கழியும் பொழுது உலகத்தில் இருக்காது. அதுக்காண்டி மனித வாழ்வை 100 வருஷம் வழங்கிட கூடாது. அந்த தேதியில இருந்தவங்களுக்கு மட்டும்தான் அது. அதுக்கடுத்து பிறந்த குழந்தையா இருந்தால் 150 வருஷம் கூட வாழ்ந்துடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இரவில் இதை சொன்னார்களோ, அடுத்த இரவில் ஒரு குழந்தை பிறக்குது, அது 150 வயசு வாழ்க்கை கூட இருந்துடலாம். அதெல்லாம் பிரச்சனை. இன்னைக்கு நான் என்றைக்கு சொல்கிறேனோ, இந்த தேதியில பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி, ஒரு வருஷ குழந்தையா இருந்தாலும் சரி, 25 வயசு வாலிபனா இருந்தாலும் சரி, 50 வயசு ஆளா இருந்தாலும் சரி, 100 ஆண்டு கடக்கும் பொழுது, 100வது ஆண்டு வரும் பொழுது ஒருவரும் மிச்சமாக மாட்டார்கள். இப்படி எனக்கு இறைவன் புறத்திலிருந்து எடுத்து காட்டப்பட்டது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, அரயத்துக்கும் லைலத்துக்கும் ஹாதிகி, இந்த இரவை பற்றி எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபஇன்ன ரஅஸி மிஅத்தி மின்ஹா மிஅத்தி சனத்தி மின்ஹா, இந்த நாளிலிருந்து 100வது ஆண்டின் துவக்கத்தில் லா யப்கா மிம்மன் ஹுவ அலா லஹரில் அர்லி அஹதுன், இந்த பூமியுடைய மேல்பரப்பில் இருக்கிற ஒரு நபர் கூட ஒரு 100வது ஆண்டு முடியும் துவக்கத்தில் மிச்சமாக இருக்க மாட்டார்கள். இது புகாரியில 116வது ஹதீஸ், 564வது ஹதீஸ், 601வது ஹதீஸ். இதுல நீங்க சிந்திச்சு பார்த்தீர்களே, ஆனால் இப்ப ஹிலர் நபி இருந்தார்னு வச்சுக்கிறோம், ரசூலுல்லாஹ் காலம் வரைக்கும் வேண்டாம் அவர் இருந்திருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி 100வது ஆண்டுல கண்டிப்பா மூத்தா போயிருப்பார். இப்ப இல்ல, அதாவது பேச்சுக்கு அவர் மூசா நபி காலத்திலிருந்து இருந்து ஈசா நபி காலத்துக்கெல்லாம் உயிரோட இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் இருந்தார் என்று வைத்துக் கொண்டால் கூட, ரசூல் ஸல்லல்லாஹு பூமியில் இருக்கிற யாரா இருந்தாலும் பூமியில் இருக்கார். ஹிலருங்கிறவர் இருந்திருப்பாரே, ஆனால் எங்க இருந்திருப்பாரு? பூமியிலான இருக்காரு. இலியாசு பூமியிலான இருக்காரு. பூமியில் இருக்கிற எவராக இருந்தாலும் இந்த தேதியில் இருக்கக்கூடிய ஒருவர் கூட ஒரு 100 ஆண்டு கழியும் பொழுது அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? உயிரோடு இருக்க மாட்டார்கள். அப்ப ஹிஜ்ரி 100ல இதை பத்தி சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசிங்கிறாங்களா? கடைசினா ஹிஜ்ரி 10ன்னு வச்சுக்கிறங்க. ஹிஜ்ரி 110, 100 வருஷம் கழிச்சு 100 வருஷம் தானே எவ்வளவு? ஹிஜ்ரி 110. அப்ப ஹிஜ்ரி 110 வரும் பொழுது ஒரு ஆள் மிச்சமா இருக்காது, வேற வேற ஆளுக்கு தான் இருப்பாங்க. இன்னைக்கு தேதியில இருந்த யாரும் இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லக்கூடிய அந்த தேதியில் ஹிலர் இருந்தார் என்று வைத்துக் கொண்டால் கூட 110 வருஷத்துக்கு பிறகு நிச்சயமா இருந்திருக்க மாட்டார். இப்ப இல்லைன்னு நினைக்கலாமா? இல்லை என்ற ஒரு ஹதீஸை வைத்துக் கொண்டு ஹிலருங்கிறவர் மூசா நபி காலத்திலிருந்து தொன்று தொட்டு வந்து கொண்டாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி 100 ஆண்டு கழிந்த பிறகு அவர் மௌத்தாகி இருப்பார், கண்டிப்பா அவர் இருக்க மாட்டார். இருக்கிறார் என்று நம்புவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை நிராகரித்த குற்றமாகிவிடும். ஒன்னு ஒரு ஆதாரம், அவர் உயிரோட இல்ல, இலியாசுங்கிறவன் உயிரோட இல்ல. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பத்ர் போர் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ரொம்ப நெருக்கடியான கட்டத்தில் நடந்த ஒரு போர். அந்த போர்ல அவங்க யாரையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உருவாக்கி இருந்தார்களோ அவ்வளவு பேரையும் கொண்டு போய் களத்தில் கொண்டு போய் நிப்பாட்டி வைக்கிறாங்க. நிப்பாட்டி வச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, யா அல்லாஹ் இன் துஹ்லிக ஹாதிஹில் இஸாபா, இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால், இப்ப நான் கஷ்டப்பட்டு ஒரு கூட்டத்தை உண்டாக்கி இருக்கிறேன், 13 வருஷ உழைப்பு, இந்த 13 வருஷ உழைப்புல உண்டாக்குன இந்த கூட்டம் தான் 300,000 பேர். இதான் காட்டுறாங்க, இந்த 300,000 பேரை நான் உண்டாக்கி இருக்கிறேன், இவர்களை நீ அழித்து விட்டாயானால் லன் சோபத் அபதா, உன்னை யாருமே வணங்குறதுக்கு இருக்க மாட்டாங்க, நீ வணங்கப்படவே மாட்டாய், இதான் மொத்த சரக்கு உழவுதான். இவங்களை காலி பண்ணிட்டேன்னு சொன்னா உன்னை வணங்குறதுக்கு ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க அல்லாஹ் அப்படின்னு ரசூலுல்லாஹ் வந்து துஆ செய்றாங்க. இது முஸ்லிம்ல 3309வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிற ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்ப இதை சிந்திச்சு பார்த்தீர்களே, ஆனால் ஹிலர்னு ஒருத்தர் இருந்தாருன்னு வைங்க, அவர் வணங்கிட்டு இருப்பார்ல, ஹிலர்னு ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னா இந்த கூட்டம் அழிஞ்சு போனா கூட அல்லாஹ் வணங்குறதுக்கு அவர் வணங்கிட்டு இருப்பாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த கூட்டத்தை நீ காலி பண்ணிட்டு வை, உன்னை பத்தி பேசுறதுக்கு ஆளே இருக்காது உலகத்துல. இதுதான் மொத்த ஸ்டாக் உலகம், உன்னை ஏற்றுக்கொண்ட மக்கள் என்ற மொத்த இருப்பு எவ்வளவுதான், இந்த மக்கள் மாத்திரம்தான். இவங்களை நீ பதில் அழித்து விட்டாயானால் உன்னை வணங்க ஒருத்தருமே உலகத்தில் இருக்க மாட்டார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹிலர்னு ஒருத்தர் இருந்தாருன்னு வைங்க,
அவரை தவிர மற்றவங்க அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அவர் எல்லாம் வணங்குறதுக்கு இருந்திருப்பார்ல. அப்ப இந்த வார்த்தையில என்ன விளங்குதுன்னு கேட்டா, இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் உலகத்தில் இருந்த மொத்த மூமின்கள் எவ்வளவு பேர் மட்டும்தான். உலகத்தில் இருந்த மொத்த மூமின்கள் எவ்வளவுதான், இவங்க எதை உண்டாக்கி இருக்கிறார்களோ அந்த ஒரு கூட்டம் மட்டும்தான் தவிர வேற ஒண்ணும் கிடையாது அப்படிங்கறத இந்த முஸ்லிமுடைய ஹதீஸ்ல இருந்து எடுத்துக்கொள்ளலாம். இது போக அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த நபிமார்கள்ட்ட ஒரு உறுதிமொழி எடுக்கிறான். அதை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எல்லா நபிமார்களையும் சேர்த்து வைத்து, அதாவது ஆன்மீகமான ஒரு உறுதிமொழி. இவங்க எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த உடலை கொண்டு எடுத்தாண்ட அர்த்தம் கிடையாது. எப்படி நம்மள்ட்ட எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகிலிருந்து நம்மளை எல்லாம் வெளிப்படுத்தி நம்மகிட்ட அல்லாஹ் வந்து ஒரு அக்ரிமெண்ட் எடுத்தேன்னு சொல்றானோ, அந்த மாதிரி நபிமார்கள் அத்தனை பேர்கிட்டையும் அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு உறுதிமொழி எடுக்கிறான். அந்த உறுதிமொழி வந்து உங்களுக்கு 3வது அத்தியாயத்துல 81வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்படுதுன்னா, ஒய்து அகதல்லாஹு மீசாக்க நபியின், நபிமார்களிடத்திலே அல்லாஹ் உறுதிமொழி எடுத்ததை நினைத்து பார்ப்பீராக. என்ன உறுதிமொழி என்றால், லமா ஆத்தைத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின், உங்களுக்கு நான் வேதத்தையும் ஞானத்தையும் எல்லா நபிமார்களும் கூட்டி வச்சுட்டான். அல்ல நபிமார்கள் அப்படி மொத்தமா குழுமி இருக்கிறாங்க. அவ்வளவு பேரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் யாரெல்லாம் வருவாங்களோ அவ்வளவு பேரையும் அல்லாஹ் வந்து தன்னுடைய ஆற்றலை கொண்டு ஒரு இடத்துல ஆன்மீக ரீதியா அவங்களை எல்லாம் கூட்டி வைத்துக் கொண்டு ஒரு உறுதிமொழி எடுத்தேங்கிறான். என்ன உறுதிமொழியே, லமா ஆத்தைத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின், உங்களுக்கு நான் வேதத்தையும் ஞானத்தையும் நான் தந்தால், நபிமார்களாக உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வேதம் தரப்போறேன், உங்களுக்கு எல்லாம் ஞானத்தையும் தரப்போறேன். தந்த பிறகு சும்மஜாக்கும் ரசூலும் முஸத்திகுன் லிமா மாக்கும், உங்களிடத்தில் நீங்கள் சொல்வதை மெய்ப்படுத்தக்கூடிய வேற ஒரு தூதரை நான் அனுப்பி வைத்தால், உங்களை தூதரை அனுப்பி வைத்து விட்டு இன்னொரு தூதரை நீங்க இருக்கும்போது நான் அனுப்பி வைக்கிறேன். அப்படி அனுப்பி வைத்தால் லதூமினுன்ன பிஹி, அவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். வல தன்சுருன்னஹு, அவருக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் உறுதிமொழி எடுக்கிறான். அக்ரர்தும், இதை ஒப்புக்கொண்டீர்களா? அகத்தும் அலா தாலிக்கும் இஸ்ரி, என்னுடைய உறுதிமொழி இது சம்பந்தமாக எடுத்துக்கொண்டீர்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். காலு அக்ரர்னா, ஓ ஒப்புக்கொள்றோம் எல்லாரும் சொன்னாங்க. கால ஃபஷ்ஹது, சாட்சியாக இருங்கள். அன மஅக்கும் மினஷ் ஷாஹிதீன், நான் உங்களோட சாட்சியா இருக்கிறேன் இப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த உறுதிமொழி என்னன்னு உங்களுக்கு விளங்குதா? ஒரு நபி உலகத்தில் வாழும் பொழுது இன்னொரு நபி அல்லாஹ் அனுப்பிவிட்டான்னு சொன்னா, இந்த ஜூனியரா வர்றார நபி இவருக்கு சீனியரான நபி வந்து ஹெல்ப் பண்ணணுமா. ஒரு ஆள் அல்லாஹ் நபி அனுப்பிட்டான், அவர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப என்ன பண்றான், புதுசா ஒரு ஆள் அப்படி இவரை நபி அனுப்பி வைக்கிறான். பழைய நபி இருக்கார, ஏற்கனவே இருந்த நபி, அவருடைய கடமை என்னன்னு கேட்டா, இவருக்கு வந்து அவர் உதவி செய்ய ஆரம்பிச்சிடணும். அல்லாஹ் வந்து பொறுப்பு கொடுத்தான், வேற ஆளை நியமிச்சு விட்டான். நமக்கு வந்து இதுல போட்டி போட முடியாது. அல்லாஹ் அனுப்புனதை ஏத்துக்கொண்டு இவர் அவருக்கு பின்னாடி போயிடணுமா. பிந்தி அனுப்புன ஆளுக்கு பின்னாடி என்ன செய்யணும், அவர் ஹெல்ப் பண்ண போயிடணும். இதை செய்வீர்களான்னு அல்லாஹ் உறுதிமொழி எடுக்கிறான். இந்த ஹிலரி இலியாஸ் எல்லாம் நபி, அவங்க அல்லாஹ்வுடைய நபியா இருக்கிறாங்க, வாழ்ந்துகிட்டு வேற இருக்கிறாங்க. அவங்க இந்த இவங்க வாதப்படி, அவங்க மூத்தா போகல என்ற வாதப்படி ஹிலருங்கிறவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உலகத்துல, இலியாஸ்ங்கிறவர் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ரசூலுல்லாஹ் வர்றாங்க. அதானே உயிரோடு இருக்கிறாங்கன்னு அதான் அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 570 நபியாக, அவங்க 570 பிறக்கும் பொழுது அவங்க வந்து 610 நபியாக ஆக்கப்படும் பொழுது இலியாஸ் ஹிலர்லாம் இருந்துட்டு இருக்காங்க உலகத்துல. இவங்க வாழப்படி, இவங்க எழுதி வைத்திருக்கிற அந்த கட்டுக்கதை பிரகாரம் அவங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க. அப்ப ஏற்கனவே 2 நபிமார்கள் தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, இப்ப ஒரு நபியா வர்றாங்க. இப்ப அவங்களுடைய கடமை என்ன, ஹிலருடைய கடமை என்ன? உடனே ரசூலுல்லாஹ் தேடி ஓடியாரணும். இலியாசுடைய கடமை என்ன, வந்துட்டாரா, நம்ம ஒரு நபி எல்லாம் அனுப்பிட்டான், புதுசா ஒரு ஆள் அனுப்பிட்டானா அப்படின்னு அவங்க ஓடி வரணும். அக்ரிமெண்ட் அப்படிதான் போடப்பட்டிருக்குது. ஓடி வந்து நாங்க உங்களை ஏத்துக்கிட்டோம், நாங்க உங்களுக்கு பக்கபலமா இருக்கிறோம், நாங்க உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, இந்த ஹிலரா இருந்தாலும் இலியாஸா இருந்தாலும் எவரா இருந்தாலும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்தித்து அவர்களோடு பக்கபலமாக இருந்து எல்லா நிலையிலையும் உதவியாக அவர்கள் இருந்திருக்க வேண்டும். இருந்தார்களா? அவர்கள் உயிரோடு இருந்தால் இந்த வேலையை செய்திருக்கணுமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நபிங்கிறாங்க, அடிக்கிறாங்க. முதல் முஸ்லிமா ஹிலர்ல ஓடியாந்து நின்றுக்கணும். ஏன்பா அடிக்கிறீங்க? முதல் முஸ்லிமா ஹதீஜா தான் நின்றாங்களே தவிர, அபூபக்கர் தான் நின்றாங்களே தவிர, அலி தான் நின்றாங்களே தவிர, முதல் முஸ்லிமா யார் நிக்கல? ஹிலரை காணாம இலியாஸ் எங்க இருந்திருந்து அங்கேயும் வருவாங்க, ரொட்டி திங்கிறதுக்கு வரக்கூடிய அதுக்கு வர மாட்டாரா?
கடற்கரையில் தூக்கி போற ரொட்டி சாப்பிட்றதுக்கு வரக்கூடிய ஹிலரு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க, அவர் நம்ம ஏற்றுக்கொள்ளணும், அவருக்கு நம்ம உறுதுணையா நிக்கணும், அவரை போட்டு அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க சித்திரவதைப்படுத்துறாங்கன்னு வந்திருக்கணுமா இல்லையா? ஹிஜ்ரத் செய்து போகும்பொழுது பாதை தெரியாம யாரோ ஒரு ஆளை ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் வந்து அதுக்கு வழிகாட்டியை நியமித்துக் கொண்டு அவருக்கு பின்னாடி போனாங்களே, நமக்கு தான் ஊரே நான் சுத்திட்டு வந்துடும், நான் வர்றேன் கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு வந்துருமா இல்லையா? ஹிஜ்ரத் பயணத்துக்கு அவரை கூட்டிக் கொண்டு அழகா மதீனாவுல விட்டுருக்கலாமே. அதுவா நெருக்கடியான கட்டத்தில் 16 வயசு பசங்களை எல்லாம் யுத்தத்தில் ஈடுபடுத்துற அளவுக்கு நெருக்கடியா இருந்தாங்களா பதில் போர்க்கலாம். அதுல முதல்ல தலைமை வந்திருக்கணுமா இல்லையா? இவர் இருந்திருப்பாரு. ஆனால் அப்படி ஒருத்தர் ஹிலரி என்பவரும் இலியாஸ்ங்கிறவங்களும் உசுரோட இருந்திருப்பார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் உசுரோட இருந்திருப்பார்களே, ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சந்தித்திருக்க வேண்டும், ஈமான் கொண்டிருக்க வேண்டும், பக்கபலமா இருக்க வேண்டும், எல்லா போர்களிலும் பங்கெடுத்துக் கொண்டிருக்க வேண்டும். அனைத்து போர்களையும் வந்து அவங்களுக்கு கடமையாயிருச்சு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்கு போறாங்கன்னா இவர் ஹிலர் வந்து போனமா இல்லையா? பதிர்ல கலந்துக்கணும்ல. பதிர் சஹாபாக்கள் பட்டியலில் ஹிலர் உண்டா? பதிர் சஹாபாக்கள் பட்டியலில் இலியாஸ் உண்டா? இல்லையா? காணாம. அது வந்திருந்தானே ஒரு பேர் இருக்கணுமா இல்லையா? அப்ப இந்த அக்ரிமெண்ட் 381 அல்லாஹ் ஒரு அக்ரிமெண்ட் எடுத்திருக்கிறான். அப்ப அவங்க 2 பேரும் உயிரோடு இருந்திருப்பார்களே, ஆனால் அந்த அக்ரிமெண்டை நிறைவேற்றுவதற்காக கண்டிப்பா வந்திருப்பார்கள். இல்ல, வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வரல என்பதிலிருந்து விளங்குகிறது அப்படி ஒருத்தங்க உலகத்தில் இல்ல, மூத்தா போயிட்டாங்க. எல்லாரும் எப்படி அவரவருடைய வாழ்நாள் முடிந்து மூத்தாகி விடுவார்களோ அது மாதிரி இந்த ஹிலருங்கிறவங்களும் இலியாஸ்ங்கிறவங்களும் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாழ்நாள் முடிந்த பிறகு அவங்க சமுதாயத்தோட சேர்ந்தவர்களும் மூத்தாகி இருப்பார்கள் தான் விளங்கணுமே தவிர அவங்க உசுரோட இருப்பாங்கன்னு விளங்க முடியாது. எந்த ஒரு யுத்தத்திலையும் வரல. அது மாத்திரம் இல்ல, அதை விட்டுருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற வரைக்குமாச்சு அவர் பார்த்துக்கிறவாருன்னு போயிடலாம். ஒரு நபி இல்லாதவர் என்று எடுத்து பார்த்தீங்கன்னா சிறப்பு யாருக்கு? நபிக்கு தான் சிறப்பு கூட. இப்ப நபிகள் நாயம் மூத்தா போயிட்டாங்க. நபிகள் நாயம் மூத்தா போன பிறகு அடுத்து யார் ஆட்சிக்கு வர்றதுன்னு பெரிய தகராறு வருது. இப்ப அபூபக்கரை விட ஹிலருக்கு தகுதி கூட இல்லையா? உசுரோட இருந்தாருன்னா அவர் உசுரோட இருந்தாருன்னு சொன்னா ஆட்சிக்கு யாருக்கு தகுதி கூட? இவர் நபி இல்ல. யாரு? அபூபக்கர். இந்த உம்மத்துல சிறந்தவரா இருக்கலாம் அவரு. உமர் வந்து இந்த உம்மத்துல 2வது இடத்துல இருக்கலாம். ஹிலர் யாரு? அவர் உண்மையில உயிரோட இருந்தாருன்னு சொன்னா நான் இருக்கிற என்னது? ஏன் அபூபக்கர் இருக்கு? நானும் அல்லாஹ்வுடைய தூதரை போயிருக்கிறேன்ல, நான் இருந்ததை செஞ்சுக்கிறேன்னு சொல்லலாமா இல்லையா? சரி, அதான் சொல்லல. இந்த உம்மத்துல சிறப்பு கொடுக்க நினைக்கிறாரு. சரி, என்ன செய்யுது? குறைஞ்சபட்சம் 3-4 விஷயத்துல அடிச்சுக்கிற பார்த்தாங்க, கொலை செஞ்சுக்கிற பார்த்தாங்க. யார் ஆட்சிக்கு வரணுங்கிறதுல வந்து தீர்ப்பாக சொல்லிருக்கலாம்ல. அவரு எதுக்கு படிச்சுக்கிறீங்க? நான் தான் ஹிலரு, நீங்க அபூபக்கர் தான் இருக்கணும், நீங்க எப்படி அதுக்கே சாவடிக்க பாக்குறீங்க? இங்க அடக்கம் பண்ற ரசூலுல்லாஹ்வை அதுல சண்டை வருது. ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்களா இல்லையான்னு சண்டை வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போன பிறகு அடக்கம் பண்ணல. திங்கக்கிழமை மூத்தா போறாங்க, புதன்கிழமை தான் அடக்கம் பண்றாங்க. ஏறக்குறைய 48 மணி நேரம் அடக்கம் பண்ணாம உடலை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்? மூத்தா போயிட்டாங்கன்னு முடிவாகல. இல்ல முடிச்சிருவாங்க, தூங்குறாங்க. அது எப்படி ரசூலுல்லாஹ்க்கு மூத்து வரும்? அவங்கள மூத்தா போவாங்களான்லாம் கருத்து வந்துகிட்டு இருக்குது. நான் பெருசா நீ பெருசா அருவாளத்துக்கு நிக்கிறார் உமர்லாம், கொண்டு விடுவேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போனாங்கன்னு யாராவது சொன்னீங்கன்னா தலையை சீவிடுவேங்கிறாரு. இப்படி கொந்தளிச்சு போய் நேரத்தில் வந்தார் அவரு. இருந்தாரு அப்போல வந்திருக்கனே, வந்து என்ன பண்ணிருக்கனே? எதுக்கு படிச்சுக்கிறீங்க? மூத்தா போயிட்டாங்கப்பா. என்னை மாதிரி 2-3 பேர் தான் விதிவிலக்கு எல்லாம் கொடுத்துருக்கான், அவருக்கு கொடுக்கல அப்படி சொல்லணுமா இல்லையா? அப்படி சொல்லணுமா இல்லையா? அவர் கடமை இருக்கல அவருக்கு. ஏன் அதை செய்ய வரல? அந்த செய்தியை சொல்றதுக்கு வரல. யாரு பதவின்னு அடிச்சு அப்போ வர காணா. இதை விடுங்க. இதாவது அதுவாக காம்ப்ரமைஸ் ஆகிக்கிட்டாங்க. எங்க அடக்கம் பண்றேன்னு சண்டை வந்துச்சு, காம்ப்ரமைஸ் ஆகிக்கிட்டாங்க. மூத்தா போயிட்டாங்களா இல்லையான்னு சண்டை வந்துச்சு, ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. யாரு ஜனாதிபதினு சண்டை வந்துச்சு, ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வெட்டிக்கிட்டு செத்தாங்களா? போந்துக்கலாம்ல. காம்ப்ரமைஸ் ஆன விஷயத்தை விடுங்க. அலிக்கு ஆயிஷாவுக்கும் சண்டை வந்துச்சுல. எத்தனை சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க 2 தரப்புலையும். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஒரு பக்கம், மர்மம் ஒரு பக்கம், அருவாளை தூக்கிட்டு வெட்டிக்கிட்டு இருக்காங்க, வெட்டி சாவுறாங்க. இங்கிட்டு கொல்லப்பட்டவர்கள் சஹாபாக்கள், அங்கிட்டு கொல்லப்பட்டவர் சஹாபாக்கள். ஏன் ஓடி வந்து தடுக்கல? அவருடைய கடமை இருக்கு. நபியில் அவரு அல்லாஹ்விடம் வந்து செய்தி பெற்றவர்ல. எது கரெக்டான ஒரு நிலைன்னு தெரியுமா? அவர் சொன்னா கேட்கவும் செய்வாங்க எல்லாரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு அவர் வந்து சொன்னாரே, ஆனால் அந்த உம்மத்து கேட்டிருக்குமே, ஏன் அதை செய்ய வரல? அப்ப எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கு இந்த 14 நூற்றாண்டா. ஏன் இந்த இப்ப இது தலைமை இல்லாம தடுமாறிட்டு வந்து ஈராக் லாட்டி அங்காட்டி ஆப்கான் லாட்டி வந்து தலைமை வாங்கிட்டு போறவரு எல்லாம் பின்னாடி வாடணும் போயிருக்க மாட்டோமா? நான் தான் அவர் அடையாளம் காட்டி கொண்டு அதுக்குரிய பொறுப்போட வந்தாருன்னு சொன்னா எல்லாரும் அவர் பின்னாடி போயிருப்பாங்க. ஒரு உலகளாவிய தலைமை ஒரு செகண்ட்ல உண்டாகி போயிருக்குமே. நம்ம எங்க போய் நின்றுவோமே, ஏன் வரக்கானா? அப்ப இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை என்பதற்கு வந்து இதுவே பெரிய சான்றெல்லாம் தேவையில்லை. அதனால ஹிலர் நபியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் உயிரோட உலகம் கிடையவே கிடையாது என்பதை விளங்கிக் கொள்ளணும். இதை வந்து ரொம்ப காலமா இந்த கதை இருக்குங்கிறதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டா 700, 600 உள்ள அறிஞர்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி ஹிலர் இருக்காரு,
இலியாஸ் இருக்கிறாரு. அந்த காலத்திலே மறுப்பு நூல்கள் எழுதப்பட்டிருக்குன்னா பாருங்களேன். இந்த கதை நேத்து முந்தா நாள் இட்டு கட்டப்பட்ட மாதிரி தெரியல. ஒரு 1000 வருஷமா புலிக்கிட்டு வர்றாங்க இந்த கதையை. 1000 ஆண்டு காலமாக என்ன செய்யறாங்க? ஹிலர் நபி உயிரோடு இருக்கிறார்கள் என்று அரபுலையும் தமிழ்லையும் பல பாஷைகளும் எழுதப்பட்ட நூல்கள்ல எழுதி வைத்திருக்கிறார்கள். அதனாலதான் இப்னு தைமியா அவர்லாம் ஹிஜ்ரி 700 உள்ளவர். அவர்கிட்ட கேட்கிறாங்க, ஹிலர் நபி உசுரோடு இருக்காருங்கிறாங்களா, அதை பத்தி என்ன சொல்றீங்க? 700 கேட்டாங்கன்னா இப்ப என்ன இருக்கு? அதுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அவர் என்ன பண்றாரு? அழகா கேட்கிறாரு, அவர் உசுரோட இருப்பாரையானால், ஒரே வார்த்தை கேட்கிறாரு, உசுரோட இருப்பாரையானால் வஜப அலைஹி அய்யாத்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் உயிரோடு இருந்தால் அவர் நபிகள் நாயகத்தை வந்து சந்திப்பது அவர் மீது கடமையாக இருந்திருக்கும். ஏன் வரல? ஒய் ஜாஹித பைன எதைஹி, அவர்களோடு சேர்ந்து யுத்தத்திற்கு களத்தில் இறங்கி இருக்க வேண்டும். ஏன் அவர் செய்யல? ஒய்யத்தல்லம மின்ஹு, நபிகள் நாயகத்திடமிருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வந்திருக்க வேண்டும். செஞ்சாரா அவருன்னு கேட்கிறார். உயிரோடு இருக்காருன்னு சொன்னவனே வேற ஆதாரம்லாம் இப்னு தைமியா பேசல. அவர் உயிரோடு இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? முதல்ல ரசூலா வந்து பார்த்திருக்கணும், அவங்களோட சேர்ந்து யுத்தத்துக்கு போயிருக்க வேண்டும், அவங்களிடமிருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்க வேண்டும். அதனால இது கட்டுக்கதை அப்படிங்கிறாரு. அதே மாதிரி வந்து இப்ராஹிம் அல் ஹர்பிங்கிறவங்க ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறாங்களேன்னு கேள்வி கேட்க போல சொல்றாங்க, ஒமா ஆல்கா ஹாதா பைனன் நாஸ் இல்ல ஷைத்தான், இந்த சிந்தனையை ஷைத்தான் தான் போட்டிருக்கணும் மனுஷர்களுக்கு. அது எப்படி இருக்க முடியும்? ஷைத்தான் இப்படி ஒரு தீய கருத்தை வந்து மக்கள் மத்தியில் விதைத்திருக்கிறான் என்று அந்த காலத்திலே அதுக்கு வந்து பதில் சொல்லி இருக்கிறாங்க. புகாரி இமாம் அவர்களிடத்தில் ஒரு கேட்கிறாங்க, அனில் ஹில்ரி ஓ இலியாஸ் ஹல் ஹுமா அஹ்யாவுன், ஹில்ரி இலியாஸ் 2 பேரும் உசுரோடு இருப்பதாக சொல்கிறார்களே அது உண்மையா கேட்கிறாங்க. அப்ப புகாரி இமாம் சொல்கிறாரு, கைபைய கூணஹாதா, அது எப்படி உசுரோடு இருக்க முடியும்? கது கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சொன்ன ஹதீஸ் எடுத்து காட்டுறாரு. அப்பதான் இந்த பூமியிலே இன்று இரவு வாழக்கூடிய எவராக இருந்தாலும் ஒரு 100 ஆண்டு கழியும் பொழுது உசுரோடு இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி இருக்கும் பொழுது, ரசூலுல்லாஹ் காலம் வரைக்கும் அவர் உயிரோடு இருந்திருந்தாலும் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 வருஷம் கழிச்ச பிறகு நிச்சயமா உயிரோடு இல்ல அப்படின்னு சொல்லி புகாரி இமாம் அவர்கள் மறுப்பு தெரிவித்ததை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இப்னு ஜௌசி அவர்கள் இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து சொல்கிறார்களோ, யாரு ஹிலரு ஈசா, ஹிலரு இலியாஸ், இவங்க 2 பேரும் உயிரோடு இருக்கிறார்கள் யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவங்க எல்லாருமே அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டுறாங்க, பொய் சொல்றாங்க அப்படிங்கிறது இப்னு ஜௌசி போன்றவர்கள்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி இப்ராஹிம் இசாபுல் ஹர்பிங்கிறவரு, அபுல் ஹுசைன்ங்கிறவரு, இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இந்த மாதிரி உசுரோடு இருக்கிறது அந்த கருத்து வந்து தப்புங்கிறாங்க. அதோட என்ன செய்யறாருன்னு கேட்டா அபு யாலாங்கிறவர் கேட்கிறாரு, அவர் உசுரோட இருப்பாரே ஆனார் இப்ப கைபையக்கும் ஹையன், ஹிலர் உசுரோட இருக்க எப்படி இருக்க முடியும்? இருந்திருப்பாரே ஆனால் உலாயு சல்லி மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா, ரசூலுல்லாஹோட வந்து ஒரு ஜும்மா கூட ஒரு தொழுவல. ஜும்மாவோட முக்கியமான கடமை, ரசூலுல்லாஹ் தொழுது ஒரு ஜும்மாவுக்கு வந்தாலும் வரல, உலல் ஜமாத்த ஒரு ஜமாத்து கூட வரல, போய் ஜாகிதமாகு அவரோட சேர்ந்து வந்து யுத்தம் கூட செய்யல. அது என்னது? ஈசா நபி அவர்கள் இறங்கணும்னு தொழுவாங்கன்னு இருக்குது. ஈசா நபி அவர்களை பொறுத்தவர் கேட்கிறாரு, அபு யாலா கேட்கிறாரு, அட ஈசா நபி வானுலகத்தில் இருக்கிறார், அவர் இறங்கணும்னு என்ன செய்வாரு? இந்த உம்மத்தோட உம்மத்தா கலந்து நான் ஜமாத் நடத்த மாட்டேன், உங்களுக்கு பின்னாடி நான் தொழுவேன் அப்படின்னு ஒரு தொழுவுறாரு வருது. இவர் என்ன காணா? ஜும்மாவுக்கு வரக்கான ஜமாத்துக்கு வரக்கான இந்த ஒரே ஜும்மாங்க நடக்க உலகத்திலேயே எல்லாம் கெட்டு போய் இருக்கிறது. அப்படிப்பட்ட காலத்தில் ரசூலுல்லாஹ் வர்றாங்க, ஆஹா நமக்கு ஜும்மா நடக்க ஆஹா வாய்ப்பு வந்துருச்சு, முகமது வந்தவன ஒரு ஜமாத் உண்டாகி போச்சு, நம்ம ஓடி போய் என்ன செய்வோம்? அவரோட சேர்ந்து ஜும்மா தொழுவோம், ஏன் ஜும்மா தொழு வரல அப்படின்னு கேட்கிறாரு. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த இந்த கட்டுக்கதைகள் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு? அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுக்கதைகளை அறிவிக்கிற ஆட்கள் எல்லாம் இந்த சில நூல்களில் இடம்பெற்றிருந்தாலும் ஹசன் பின் ரசீன் என்ற ஒரு ஆள் தான் இதை அறிவிக்கிறார். இந்த செய்தி பூரா ஹிலர் வருவாரு, அரபாவில் பாப்பாரு, ஜிப்ரில பாப்பாரு, மீகாயில பாப்பாருன்ற இந்த கப்சா பூரா யார் வழியா வருதுன்னா ஹசன் பின் ரசீன் என்பவருடைய தான் வருகிறது. இவர் வந்து ஒரு லைசபி செய்யுங்கிறாங்க, இவர் கணக்கில் எடுத்துக்கொள்ள கூடாது, விட்டு அடிக்கிறது அப்படி ஆளு. இந்த செய்திகள்லாம் யார் வழியா வருதுன்னா ஹசன் பின் ரசீன் என்பவர் வழியாகத்தான் இந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வேற நம்பகமான ஏற்கத்தக்க பொய் சொல்லாத ஒரு உண்மையாளர் என்று அறியப்பட்ட யார் மூலமாகவும் இந்த செய்தி வரல என்றெல்லாம் சொல்கிறார்கள். அதனால இந்த ஒரு ஆள் வழியாக வர்றதுனால இந்த செய்தி வந்து சரியில்லைன்னு விளங்கிக்கணும். அதனால ஹிலர் நபி என்பவர் உசுரோட கிடையாது, அதே மாதிரி இலியாஸ்ங்கிறவங்க உசுரோட கிடையாது. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை வானுலகத்துக்கு அல்லாஹ் வசத்துனாங்கிறதா இருக்கே தவிர, அவர் உயரமான அந்தஸ்துக்கு வசத்துனான் இருக்கே தவிர இந்த மௌத்தா போனது, திருப்பி ஒரு உசுரை கொடுத்தது, நரகத்தை சுத்தி பார்த்ததெல்லாம் கட்டுக்கதையெல்லாம் இருக்குது, எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அது போக அல்லாவே என்ன சொல்றான்னு கேட்டா அல் யௌம துஜ்ஸவுன், அந்த நியாய தீர்ப்பு நாளைக்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்வானா, இன்றுதான் உங்களுக்கு பரிசு வழங்கப்படுற நாள். பரிசு வழங்கப்படுற நாள் ஒரு நாள் இருக்குது. இவர் சொன்ன மற்ற விஷயம் ஓகே, மூத்தா போயிட்டாரு ஓகே, ஒரு தடவை மூத்தா போயிட்டாரு சரி, நரகத்தை பார்த்துட்டாரு ஓகே,
ஆனால் சொர்க்கத்துக்கு போறது பரிசு வழங்குறதுக்குன்னு ஒரு டேட் நிர்ணயிச்சிருக்காங்க. அது என்னாச்சு? அந்த சரத்தை காணாம மாளிகை யோமித்தின்கிறமே நியாய தீர்ப்பு நாளுடைய அதிபதி அந்த டேட்லான போகணும் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிறான். எப்ப போகணும்னு கேட்டா எல்லாத்தையும் நிப்பாட்டி விசாரிச்சு போ சொர்க்கத்துக்கு போ நரகத்துக்குன்னு எப்ப எல்லாம் சொல்றானோ அப்போ இவர் போயிருக்கணும். இப்ப போய்கிட்டு அவர் அல்லாட்ட ஆர்குமெண்ட் பண்ணி எல்லாம் தோத்து போயிட்டானா எப்படி நடந்திருக்கு? அதனால இத்ரீஸ் விஷயமும் பொய்யா போயிடுச்சு. என்ன உண்மை இருக்குது என்று கேட்டால் ஈசா நபி, ஏன்னா ஈசா நபி இல்லை நீங்க நினைச்சிடக்கூடாது. இதெல்லாம் இருக்கிறனால ஈசா நபி அவரும் இவரோட இல்லை நினைக்க கூடாது. அவரும் இவரோட இருக்கிறார். ஈசா நபி ஒரு ஆள் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய படைப்புகளிலேயே. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரம்தான் 2000 ஆண்டுகளாக, ஏறக்குறைய 2000 ஆண்டுகளாக அல்லாஹ்வால் உயர்த்தப்பட்டு உயிரோடு இருக்கிறார்கள். அதுக்கு திருமறை குர்ஆன்லயும் சான்று இருக்குது. ஏன் அதை நம்புறோம்? நம்ம பெரிய லாஜிக் பேசிக்கிட்டு நம்ம இதெல்லாம் மறுக்கல. இப்ப சொன்ன விஷயங்களை எல்லாம் குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் இருக்குமே நம்ம நம்பிடுவோம். அல்லாஹ் ரசூலும் சொல்லாதனால தான் மறுக்கிறோம். சிலரை பத்தி அல்லாஹ் சொன்னா நம்ம உடனே மறுக்க மாட்டோம். சிலருங்கிறவரை நான் வசதி நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு குர்ஆன்ல ஒரு வசனம் இருந்துச்சுன்னு சொன்னா இது ஆர்குமெண்ட்டுக்கு வராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தாங்கன்னு வைங்க, ஹிலர் ஒருத்தர் இருக்கிறாரு சுத்திட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா நம்ம அதை மறுத்திருக்க மாட்டோம். இந்த ஹிலரு இலியாஸ் மேட்டர்களை அவங்க உசுரோடு இருக்கிறார்கள் என்பதை மறுப்பதற்கு காரணம் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லலைங்கிறது தான். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வும் அழகா சொல்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால அதையும் நீங்க விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அதுல சூரத்துல் மாயிதாவுல 5வது சூரா மாயிதா 5வது சூரா அதுல 75வது வசனத்தை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் ஈசா நபி உயிரோடு இருக்கிறார்கள் என்பது மறைமுகமா விளங்கும். மறைமுகமா விளங்குறது முதல்ல, நேரடியாக விளங்குற வசனங்கள் இருக்கிறது. அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, மல் மசீஹ் இப்னு மரியம இல்லா ரசூல், மரியமுடைய மகன் மசீஹ். மசீஹ்னா ஈசா நபிக்கு இன்னொரு பேர். மசீஹ் என்றால் அவங்க தான், ஈசா என்றால் அவங்க தான். மல் மசீஹ் இப்னு மரியம், மரியமுடைய மகன் மசீஹ் என்பவர் இல்லா ரசூல், அவர் தூதரை தவிர வேறு இல்லை. கடவுள் நினைக்கிறீங்க நீங்க எல்லாம், கடவுளுடைய மகன் என்று நினைக்கிறீர்கள். இல்ல, அவர் தூதர் தான். மெசேஜ் கொண்டு வந்த தூதரை தவிர வேற கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அது ஹலத்து மின் கப்லிஹி ருசுல், அவருக்கு முன்னால் தூதர்கள் போய்விட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். அவர் போல அர்த்தம். அல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஈசா நபி அவரை பற்றி பேசும் பொழுது அவர் மௌத்தா இருந்தார்னு வைங்க, இது எதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான்னு கேட்டா, இன்னும் படிச்சு பார்த்தோம்னா அவருக்கு முன்னால் தூதர்கள் சென்று விட்டார்கள். உம்முஹு சித்திகா, அவங்களுடைய அம்மா இருக்காங்களே அவங்க ரொம்ப உண்மையாளராக இருந்தாங்க, மரியம் சித்திகாவா இருந்தார்கள். கானா யவுகுலானி தாம், 2 பேரும் உணவு உண்பவர்களாக இருந்தார்கள். உன்னூர் கைபனு பையன் உலகமுல் ஆயாத், அத்தாட்சிகளை எவ்வாறு நாம் தெளிவுபடுத்துகிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். சும்மல்லூர் அண்ணா யுபகூன், எவ்வாறு திசை திரும்புகிறார்கள் என்பதையும் சிந்தித்து பாருங்கள் எல்லாம் சொல்றான். அதாவது ஈசா நபிய கடவுள் தன்மை பெற்றவர் என்று சொல்கிற மக்களுக்கு அல்லாஹ் மறுப்பு கொடுக்குறான். என்ன மறுப்பு கொடுக்குறான் தெரியுமா? 2 பேரும் சாப்பிட்டாங்களா இல்லையா? நல்லா கேட்கணும். நீ கடவுள்ங்கிற, கடவுள் மகங்கிற, கடவுள் சாப்பிடுவானா? சாப்பிடல கடவுள் இருந்தாச்சா இல்லையா? நீ சொல்லக்கூடிய ஈசா நபியும் சாப்பிட்டு இருக்கிறாரு, அவங்க அம்மாவும் சாப்பிட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் சாப்பிடக்கூடியவர்களா இருக்கிறாங்க போது அப்புறம் சாப்பிட்ட பிறகு எப்படி பண்ணி கடவுளுங்கிற? சோறு தின்ட்டாரா இல்லையா? அப்புறம் என்ன கடவுள்? கடவுள்ல சாப்பிடக்கூடாது, பசிக்க கூடாது, தாகம் இருக்கக்கூடாது, அவன் தான் கடவுள். அப்ப கடவுளுடைய பிள்ளைன்னு எப்படிப்பா சொல்றீங்க? நல்லா கேட்கிறான். அதுக்கு என்ன பாயிண்ட் வைக்கிறான்? கானா யகுலானி தாம், 2 பேரும் உணவு உண்பவர்களாக இருந்தார்கள். அப்ப உணவு உண்ணக்கூடியவர் எப்படி கடவுளா இருக்க முடியும்னு கேட்கிறான். சரி, ஒருவர் கடவுள் இல்லை என்பதை நிரூபிப்பதற்கு உணவு உண்பதை விட பெரிய ஆதாரம் எது? செத்து போனது. ஒருத்தர் உணவு உண்பதை சொல்லி கடவுள் இல்லைன்னு சொல்வதை விட அவர் செத்து போனதை சொல்லி கடவுள் இல்லைன்னு சொன்னா வெயிட் கூட தானே. செத்துட்டா எப்படிப்பா கடவுள்னு சொல்ற அப்படின்னு கேட்கறது வெயிட் கூடவா? சோறு திங்கிறான் எப்படிப்பா கடவுள்னு சொல்றேங்கிறது வெயிட் கூடவா? கடவுள் கூட சோறு திங்குமான்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இருக்கிறாங்க. கடவுளுக்கு படையல் பண்ணி அந்த சாமான்லாம் சாப்பிடுவார் நினைக்கிறவங்க இருக்கிறான். அப்ப கடவுள் தன்மையை மறுப்பதற்கு திங்கிறத சொல்வதை விட செத்ததை சொல்வது தானே வெயிட்டானது. அவர் செத்து இருந்தால், மூத்தா இருந்தால் அல்லாஹ் என்ன பண்ணிருப்பான்? கடவுள் இல்லைன்னு சொல்வதற்காக வேண்டி அவரே மண்டையை போட்டால் அவர் போய் கடவுளுங்கிறேன்னு கேட்டிருப்பான்ல. அல்லாஹ் எப்படி கேட்கிறான்? மல் மசீஹ் இப்னு மரியம இல்லா ரசூல், மரியமுடைய மகன் மசீஹ் இருக்கிறார் ஈசா, அவர் தூதர் தான். கது ஹலத்து மின் கப்லிஹி ருசுல், அவருக்கு முன்னால் எல்லா தூதர்களும் போய்விட்டார்கள். அவர் போகலன்னு அர்த்தம். அவர் போய் இருந்தா அவர் போயிட்டாருன்னு சொல்லணும். முந்தி போன சொல்லுவாங்க, அவரே போயிட்டாருன்னா அவருக்கு முந்தி போய்விட்டார்கள் அல்லாஹ் சொல்றான். அவர் போயிட்டாருன்னு சொல்லணும். அவர் போகல, அவருக்கு முந்தி உள்ளவர்கள் போயிட்டார்கள்ங்கிற வார்த்தையிலிருந்து அவர் இன்னும் போகல, இன்னும் மூத்த ஆகல என்ற கருத்தில் இருக்குது. எதன அர்த்தம்? என்னை பத்தி பேசும்போது எனக்கு முந்தி உள்ளவெல்லாம் போயிட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? நான் இருக்கிற அர்த்தம் தானே. நானே போயிட்டு அதை தானே சொல்லணும். நானே போய்விட்டால் எதை சொல்லணும்?
நான் போனதான் சொல்லணும். அப்ப இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, அவருக்கு முந்தி உள்ளவர்கள் போய்விட்டார்கள், உம்மு சித்திகா அவங்க அம்மா சாப்பிடக்கூடிய உண்மையாளர்களா இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மறுப்பதிலிருந்து ஈசா நபி அவர்கள் இன்னும் போகலன்னா இந்த உலக வாழ்க்கையை விட்டு விட்டு போகவில்லை, மூத்தாகல அப்படிங்கிற விளங்குது மறைமுகமா. அடுத்தது 4வது சூராவுல் நிசாவுல 157, 158, 159 வரிசையா அந்த மூணு வசனத்தையும் பார்த்தோம்னு சொன்னா ஈசா நபிக்கு மாத்திரம் அல்ல விதிவிலக்கு கொடுத்திருக்கிறான். நல்லா விளங்கும். எப்படி விளங்குறது? ஓ கவுலிஹிம், இந்த யகூதிகளை நாம் சபித்து விட்டோம் பல காரணங்களால். அந்த சபிப்பதற்கு ஒரு காரணம் ஓ கவுலிஹிம், அவர்கள் கூறியதால். என்ன கூறியதால்? இன்னா கத்தல்னல் மசீஹ ஈசபன மரியம ரசூல் அல்லாஹ், அல்லாவின் தூதராகிய மரியமுடைய மகன் மசீகை நாங்கள் கொலை செய்து விட்டோம் என்று கூறிய காரணத்தினால் யகூதிகள் சொன்னாங்க, நாங்க காலி பண்ணிட்டோம், தீர்த்து கட்டிட்டோம் வர என்று யகூதிகள் சொன்னார்கள் இல்லையா? அதனால் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலாகிய மரியமுடைய மகனாகிய ஈசாவை நாங்கள் கொலை செய்து விட்டோம் என்று சொன்ன காரணத்தினால் அவர்கள் யூதர்கள் சபிக்கப்பட்டார்கள். ஒமா கதலூஹு, அல்லாஹ் சொல்றான், அவரை அவர்கள் கொல்லவே இல்லை. ஒமா சலபூஹு, அவரை சிலுவையிலும் அவர்கள் அறையவில்லை. வலாக்கின் சுப்பிகளகும், அவர்களுக்கு ஆள் மாறாட்டம் ஏற்படுத்தப்பட்டது. ஒரு ஆளை பிடிச்சி அடிச்சது நெசம், சிலுவையில் அரைஞ்சது நெசம். ஈசான்னு நினைச்சுக்கிட்டு யாரையும் பிடிச்சி அடிச்சு விட்டாங்க. ஆள் மாறாட்டம் நடந்து போச்சே தவிர ஆள் மாறாட்டம் பண்ணிவிட்டு அவரை பொண்ணு நினைச்சுக்கிட்டாங்க. அந்த சம்பவம் உண்மை, யதார்த்தம் வழங்காம என்ன பண்ணிட்டாங்க, ஈசா நபியை நம்ம காலி பண்ணி விட்டோம்னு சொல்லி ஆள் மாறாட்டம் நடந்து விட்டது. இன்னல்லதி நக்தலஃபு ஃபீஹி, யார் இதில் முரண்படுகிறார்களோ லஃபி ஷக்கின் மின்ஹு, அதில் அவர்கள் சந்தேகத்தில் தான் இருக்கிறார்கள். ஈசாவை கொன்றதுல அவர்களுக்கு உறுதியான ஞானம் இல்லை. மாலஹும் பிஹி மின் இல்மின், அவர்களுக்கு திட்டவட்டமான அறிவு எதுவுமே கிடையாது. இல்லல்லன், வெறும் ஊகத்தை தவிர ஒன்றும் கிடையாது. அடுத்து சொல்றான், ஒமா கதலுஹு யகீனா, யகீனாக அவரை கொல்லவே இல்லை. யகீனா உறுதியாக, திட்டவட்டமாக ஈசா நபியை அவர்கள் கொல்லவே இல்லை. கொல்லலன்னு என்ன ஆயிட்டாரப்ப, வேற ஒரு ஆரம்பிச்சு கொண்டு விட்டாங்க, அவரை கொல்லல. அவர் என்ன ஆனாரு? அடுத்து எல்லாம் சொல்றான், பல் ரஃபாஹுல்லாஹு இலைஹி, அவரை தன் அளவில் அல்லாஹ் உயர்த்தி கொண்டான். ரஃபாஹுன்னா அவரை உயர்த்தி கொண்டான், இலைஹின்னா தன் அளவில் அல்லாஹ் அவரை உயர்த்தி கொண்டான். கொல்லலன்னு என்ன ஆனான்னு கேள்வி வரும்ல. அதாவது வேற ஒரு ஆளை பிடிச்சு கொண்டு விட்டாங்க, அப்ப அவர் என்ன ஆனாரு, அது வேணுமா இல்லையா? அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான், பல் ரஃபாஹுல்லாஹு இலைஹி, அல்லாஹ் தன் அளவில் உயர்த்தி கொண்டான். கானல்லாஹு அஸீஸன் ஹக்கீமா, அல்லாஹ் மிகைத்தவன். தன் அளவில் இப்படி வசத்தவன கேட்க கூடாது, அவன் நினைச்சதை செய்யற அளவுக்கு மிகைத்தவன். அதே நேரத்தில் யாருக்கும் தெரியாம இப்படி வசத்த முடியும்னு கேட்க கூடாது. அவன் ஹக்கீம், நுண்ணறிவாளன், ரொம்ப டெக்னிக்கா அவன் வேலையை செய்வான். அவன் வலிமை மிக்கவனா இருக்கிற காரணத்தினாலையும் நுண்ணறிவாளனா இருக்கிற காரணத்தினாலையும் அவன் தன்னளவில் அல்லாஹ் அவரை உயர்த்தி கொண்டான். இது 158வது வசனம். 159 சொல்லப்படுது, ஒ இம்மின் அகலில் கிதாபி, வேதக்காரர்களில் யாராக இருந்தாலும் இல்லால யூமின் நபிஹி கபல மௌத்திஹி, ஈசா நபி மூத்தாவதற்கு முன்னால் அவரை நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள். ஈசா நபி இன்னும் மூத்த ஆவல, இனிமேல மூத்தா போறாரு, அதுக்கு முந்தி அவரை ஏத்துக்குவாங்க. ஒரு காலம் வரும், ஈசா நபி இவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம் வரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யௌமல் கியாமத்தி யகூன் அலைஹிம் ஷஹீதா, கியாம நாள்ல இவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்வார்னு சொல்லி 4வது சூராவுல 157, 158, 159 சொல்றான். ஈசா நபி மூத்தாயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேரு இதுக்கு ஒரு வியாக்கியானம் ஒன்று கொடுப்பாங்க. உயர்த்தி விட்டான் என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய அந்தஸ்தை உயர்த்திட்டான். அதுக்கு என்ன அர்த்தமா? அவருடைய அந்தஸ்தை உயர்த்திட்டான்னு அர்த்தம் செய்யணுமா? அவரை வசத்தினான்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு ஒரு வியாக்கியானம் செய்வாங்க. அப்படி வியாக்கியானம் செஞ்சா தப்பு. ஏன் தப்புங்கிறோம்னு கேட்டா, அந்தஸ்தை உயர்த்துறதா இருந்தா அந்தஸ்துன்னு ஒரு வார்த்தையை சொல்லி ஆகணும் அரபில. இத்ரீஸுக்கு சொன்ன மாதிரி ரஃபனாஹு மக்கானன், மக்கான் அந்தஸ்து, அவரை உயர்ந்த அந்தஸ்துக்கு உயர்த்தினோம் என்று சொல்லணுமே தவிர சும்மா ரஃபா வார்த்தையை போட்டீங்க என்று சொன்னா, இந்த ரஃபால் குர்சு பண்ண அந்த கர்ச்சி போய் வசத்தினான்னு அர்த்தம். இதுக்கு அந்தஸ்து வசத்தான் அர்த்தம் கிடையாது. கீழே இருக்கிறத இப்படி மேல வசத்துறது அர்த்தமே தவிர ரஃபாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இல்ல, அந்தஸ்து உயர்த்துன்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு கூட தொழுகையில உள்ள சட்டங்கள் தெரியும். தொழுகையில தூக்குமா என்ன பண்ணணும், கையை உயர்த்தணும் இருக்குல்ல, ரஃபவுல் யதைன் இதுக்கு பேரு. கைகளை உயர்த்துதல்னு சொல்லுவோம். ரஃபவுல் யதைன், ரெண்டு கையையும் உயர்த்த வேண்டும். அந்தஸ்தியை உயர்த்தணும், கையை உசத்தணுமா?
ரஃபவுல் எதைனி என்று சொன்னால் இப்படி இருக்கிற கையை இப்படி ஒசத்தணும், கீழே இருக்கிறத மேல தூக்கிட்டு போகணும். அப்ப ரஃபா என்ற வார்த்தைக்கு அகராதி அர்த்தம் என்னன்னு கேட்டா கீழே இருந்து மேல் நோக்கி ஒசத்துறது, இப்படிதான் அர்த்தம். நிறைய ரஃபா குர்ஆன்ல வருது. ரஃபா சம வானத்தை உயர்த்தினேங்கிறான், அந்த ஒசத்திட்டானா வானத்தை உயர்த்தினானா? வானத்தை ஒசத்தின என்ன அர்த்தம்? வானமே உயரமா இருக்குன்னு அர்த்தமே தவிர வானத்துடைய அந்தஸ்து ஒசத்தி பண்ணானல்ல, கிரேடு கொடுத்துறான், தர்ஜா கொடுத்துறான் அர்த்தமா? இல்ல. ரபா சமாவாத்தி, வானங்களை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். பிகைரி அமதின் தரவுனகா, பார்க்கிற காணுகின்ற தூண்கள் இல்லாமல் வசதி இருக்கிறேன்னு சொல்றான். அந்த ரபா என்ற வார்த்தை இங்க வருது. அதே மாதிரி சொல்லும் பொழுது அன்தும் அஷத்து ஹல்கன் அமிசமாவு பனாகா, உங்களை படைப்பது கஷ்டமா வானத்தை படைக்கிறது கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான். ரபா சம்கஹா, அதன் முகட்டை அல்லாஹ் வசதி இருக்கிறான், ரபான்னு வருது. அப்ப ரபா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் அதையே வசத்துன்னு அர்த்தம். ரஃபஅஹு, அவரை உயர்த்தி கொண்டான். அதாச்சும் பரவாயில்லை. இலைஹின்னு வேற அல்லாஹ் சொல்றான், தன் அளவில் அல்லாஹ் அவரை உயர்த்தி கொண்டான். இலைஹி, தன் பக்கம் உயர்த்தி கொண்டான். அப்ப உயர நோக்கி எடுத்துக்கொண்டான்ங்கிற அர்த்தம். அதோட பொருத்தமா அல்ல வாசகத்தை போறான். என்ன போடுறான்னு கேட்டா, இன்னும் சொல்ல போனா இந்த இடத்துல என்ன கேள்வி வரும்? அந்தஸ்து உயர்த்துற பத்தியா கேள்வி வரும்? கொல்றன்னு வேற ஆள கொண்டு விட்டாங்க, அவர் என்ன ஆனாரு? அதான் இங்க கொஸ்டின் வருது. அல்லாஹ் முதல்ல என்ன சொல்லிட்டு வர்றான் 156ல, அவரை கொல்லல, சிலுவையில் அறையல, நிச்சயமா கொல்லவே இல்ல, ஆள் மாறம் நடந்து போச்சு, வேற ஆள கொண்டு விட்டாங்கன்னு முடிச்சு விட்டான்ல. இப்ப என்ன கேள்வி வரும்? இவர் என்ன ஆனார்னு கேள்வி வரும். அப்ப அவர் வேற ஆள கொண்டு விட்டாங்கன்னு இவர் எங்க போனாரு? அந்தஸ்து வசதி கிடக்கட்டும்னா அது பாடி எங்க? கேள்வி எந்த கேள்வி வரும்? அதில் கேள்வி வரும். அந்தஸ்து வசதி பத்தி இங்க கேள்வி வருமா? அவரை வேற ஆள கொண்டு விட்டாங்கன்னா சரி, இவர் எங்க? இவர் உடம்பு எங்க? என்ன ஆயிட்டாரு அப்படின்னு இவருடைய உடலை பத்தியும் உயிரை பத்தியும் தான் கேள்வி வருமே தவிர இவருடைய தரஜாவை பற்றி கேள்வி இங்க வரவே இல்லை. அப்ப இவர் என்ன ஆனார்னு கேள்வி வரும்போதுதான் நான் எடுத்துக்கிட்டேன், நான் என்ன அளவில் தூக்கிட்டு போயிட்டேன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த இடத்துல என்ன கேள்வி வரும்னு நீங்க சிந்திச்சு பார்த்தால் கூட அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டான்ங்கிற கருத்து நிச்சயமா வராது. அது அறியாமையினால் அப்படி ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை விட 159 அடிக்கலாம் பாருங்க அடி. வேதக்காரர்கள் யாரா இருந்தாலும் அவர் மௌத்தாவதுக்கு முன்னாடி எல்லாம் ஏத்துக்குவாங்க. இறங்க போறாரு, இறங்க எல்லாம் பார்ப்பான், சேட்டலைட்ல கூட கேமரா திருப்பிடுவாங்க, உலகமே பார்க்க. இந்த காலத்துல வந்து ஒரு வவ்வால் வந்தா கூட கண்டுபிடிச்சிடலாம். அப்ப உலகத்தினுடைய அத்தனை கேமரா அவரை நோக்கி திரும்பி இறங்கும் பொழுது டிவியில உட்காந்து 50 பேர் பார்ப்பான், எல்லாரும் ஏத்துக்குவான்ல. அடே என்னடா இது இப்படி ஒரு மனுஷன் வர்றான், ஒரு விமானம் இல்ல, ராக்கெட் இல்ல, அது இல்ல, இது இல்ல, அப்ப ஏத்துக்குவான் 50 பேர், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை வந்துடும். அப்ப ஈமான் கொள்வார்கள். வேதக்காரர்கள் அத்தனை பேரும் அவரை ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் வருது பாருங்க. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மௌத்தாரன், அவர் மௌத்தாவதற்கு முன்னால் இவங்க நம்பியே தீர்வார்கள் அப்படின்றது ஒரு வசனம். அதே மாதிரி என்ன பண்றதுன்னு கேட்டா 43வது அத்தியாயத்துல 61வது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான், அவர் கியாமத் நாளுக்கு அடையாளமாக இருக்கிறார். ஈசா நபியை பத்தி சொல்லிக் கொண்டு வரும் பொழுது 57 இருந்து ஆரம்பிக்கிறது. 57 இருந்து ஈசா நபியோட டாபிக் வருது. பலம்மா உரிப இப்னு மரியம், மரியமுடைய மகனை பற்றி எடுத்து சொல்லப்பட்ட பொழுது அவர்கள் புறக்கணித்து ஓடுகிறார்கள் சொல்லிக்கிட்டு வரும் பொழுது அவர் யாரு? மரியமுடைய மகன். அவர் இல்முல் லிஸா, கியாமத் நாளுக்கு அடையாளமாக இருக்கிறார். பலா தம்தருன் பிஹா, அதில் எந்த சந்தேகம் உனக்கு வரக்கூடாது அல்லாஹ் கட்டளையிடுறான். அதுதான் சிராத்துல் முஸ்தகீம்ங்கறான். வத்தபியூனி ஹாதா சிராத்துல் முஸ்தகீம், அப்படி நம்புவதுதான் நேர்வழி. அவர் மௌத்தாவல கியாமத் நாளுக்கு அடையாளமா வரப்போறார், அப்படி நீங்க நம்பி ஆகணும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இதையெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நிறைய ஆதாரங்கள் இருக்குது. இதையெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் நிறைய ஹதீஸ்கள் இருக்கு. எப்படி இறங்குவாங்க, வந்து என்ன செய்வாங்க, தஜ்ஜாலை கொல்றது, அதெல்லாம் பல தடவை சொல்லி இருக்கிறோம். அப்ப இப்போதைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய படைப்புகளிலேயே மனிதர்கள்ல ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்நாள் முடிந்த உடனே மூத்தாகி விட்டார்கள். அதுல யாரும் வந்து அவங்கவுங்க வாழ்நாளை கொண்டு உயிரோடு இருக்கிறார்களே தவிர ஆண்டுகள் பல தலைமுறையாக உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. அவங்களுடைய சமுதாயத்துக்கு 1000 ஆண்டு வாழ்நாள் கொடுத்தால் 1000 ஆண்டு ஆகும்போது எல்லாரும் மூத்தா போயிருவாங்க. 500 ஆண்டு அந்த சமூகத்துக்கு வாழ்நாள் இருந்தா 500ல மூத்தா போயிருப்பாங்க. 100 ஆண்டு வாழ்நாள் கொடுக்கப்பட்ட சமுதாயம் வந்து அப்படி மூத்தா போயிருப்பாங்க. இப்படி எல்லாரும் போய் சேர்ந்து விட்டார்கள். போகாம இருக்கிறது வந்து ஈசா நபி மாத்திரம் தான். அது ஒரு பெரிய அறிவுக்கு எதிரான கேட்பாங்க. அல்லாஹ் நாட்டினா ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. எப்படி திம்பாரு, எப்படி ஒண்ணுக்கு போவாரு, பாத்துக்கணும் அங்க இருக்காங்க, பெரிய அறிவுபூர்வமாக இருக்கிறாங்க நினைச்சிட்டு கேட்பாங்க. இதெல்லாம் வந்து அல்லாஹ் மறந்த ஒரு பேச்சு. 300 வருஷம் குகையில சில பேர் எல்லாம் நினைஞ்சிருக்கிறான்,
அப்படி பிரட்டி பிரட்டி போட்டு தூங்க வச்சிருக்கிறான். 100 வருஷம் உசைர்னு ஒரு ஆளை நினைஞ்சிருக்கிறான்ல, அப்படி தூங்க வச்சு எழுப்பி காட்டிருக்கிறான். அதெல்லாம் குர்ஆன்ல வரத்தான் செய்கிறது. அதனால அல்லாஹ் நான் சொன்னா இந்த உணவும் இல்லாம ஆகாரம் இல்லாம எப்படி வேண்டாலும் ஒரு செகண்ட்ல ஒரு போயிட்டு அந்த மலக்கூத்து சமாவாத்தெல்லாம் பார்த்து ரசூலா திரும்பி வரலையா? ஒரு செகண்ட்ல நடக்கும்னு பேச இயலுமா? அல்லாஹ் நாடினால் நடக்கும் என்று நம்ப வேண்டும். அதுல குர்ஆன்லையும் சுன்னாவுலையும் எதுக்கு ஆதாரம் இருக்கிறத நம்ப வேண்டும், ஆதாரமற்றதை புறக்கணிக்க வேண்டும். அப்ப இன்னைக்கு உள்ள கட்டுக்கதை என்னன்னு கேட்டா, ஹிலர் நபி, இலியாஸ் நபி, இத்ரீஸ் நபி இவங்கள யாருமே உயிரோட இல்ல, எல்லாரும் மூத்தாகிட்டாங்க, ஈசா நபி உயிரோட இருக்கிறார் என்று சொல்வது மாத்திரம்தான் உண்மையான செய்தி என்பதை இன்றைக்கு வைத்துக் கொள்வோம்.